தக்காளி பற்றிய பொதுவான தகவல்: தக்காளி பழம் ஊட்டச்சத்து நிறைந்தது மற்றும் சாப்பிடத்தக்கது. இது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகளவில் உள்ளன. இது உடலுக்கு பலனளிக்கக்கூடியது, குறிப்பாக தேமல், உடல்நலக் குறைபாடு மற்றும் தோல் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. இதை காய்கறியாகவும், சாறாகவும், குழம்பாகவும் பல வகையாக பயன்படுத்தலாம். தக்காளி பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பான பதார்த்தம் மசாலா கலந்த நறுமணத்துடன் சாதம், தோசை போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிடும் ஒரு ருசியான உணவு தக்காளி சாதம். தக்காளியை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்படும் ஒரு உணவு செய்முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து வறுக்கவும். பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து வதக்கவும். பின்னர் நன்றாக மசித்து சேர்த்து மிதமான தீயில் கிளறி வேகவிடவும். முடிவில் வெந்த சாதத்தில் சேர்த்து நன்கு கிளறி பரிமாறவும். தக்காளியை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்படும் தக்காளி சட்னி ஒரு உணவு. எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். மசாலா தூள்கள் சேர்த்து மொத்தமாக வதக்கி முடிவில் சிறிது கொத்தமல்லி சேர்த்து மிக்சியில் போட்டு அரைத்து பரிமாற வேண்டும். இது சாதம், இட்லி, தோசை, ரொட்டி போன்ற உணவுகளுடன் சிறப்பாக அமையும். இதன் சுவை மிதமானது முதல் காரசாரமானது வரை வேறுபடும். வெந்த உணவுகளில் பரிமாறப்படும் ஒரு சிறந்த தக்காளி தொக்கு செய்முறை: ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து வறுக்கவும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பிறகு தேவையான மசாலா தூள்கள், உப்பு, மஞ்சள் தூள் சேர்க்கவும். முடிவில் சிறிது கொத்தமல்லி தூவி வெந்ததை பரிமாறவும். இந்த உணவுகள் அனைத்தும் வேகமாக தயாரிக்கக்கூடியவை, சுவையானவை, ஆரோக்கியமானவை மற்றும் தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள ஏற்றவையாகும். பரோட்டா, ரொட்டி, பூரி, தோசை, இட்லி போன்றவற்றுடன் இது அருமையாக இருக்கும். இந்த வகைகள் அனைத்தும் சுவையானவை, உடலுக்கு ஆரோக்கியமானவை மற்றும் தினசரி உணவாக எடுத்துக்கொள்ளலாம். தக்காளியின் சுவையோ சிறப்போ சிறப்பு. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் செஞ்சுட்டு போங்க. நன்றிங்க.